கூடத்தின் சார்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக வரலாற்றில் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு நம்முடைய ஒரு பொள்ளாச்சி வழக்கு சம்பந்தமாக பாலியல் வழக்கு என்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்று 2019 நடந்த சம்பவம். பரபரப்பான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியது. அந்த நீதியரசர் வழங்கினார்கள். அனைத்து தரப்பு மக்களாலும் அந்த தீர்ப்பு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்ற தீர்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் இதுபோன்ற குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்ற மனநிலையில் மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த 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 ஒரு 5 வருடம் 6 வருடம் நாம் பின்னோக்கி சென்றால் அது அதிமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம், எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம், அவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்த நபர்களும் இந்த வழக்கோடு தொடர்புடையவராக இருந்தார்கள் என்ற ரீதியில் அப்பொழுதெல்லாம் பேசப்பட்டது. அதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன. பொள்ளாச்சி என்று சொன்னதுமே பொள்ளாச்சி அங்கே அதிகாரம் மிக்க தலைவராக இருப்பவர்கள் பெயரெல்லாம், அவருடைய வாரிசுகள் பெயரெல்லாம் வந்தது. நாம் அந்த பொள்ளாச்சி பொள்ளாச்சி அந்த வீடியோ, அந்த பாலியல் வழக்கு தொடர்பான சில வீடியோக்களை நாம் பார்த்து மிகவும் அதிர்ந்து போயிருந்தார்கள் மக்கள். அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா என்று அந்த இளம்பெண் கதறிய வீடியோ எல்லாம் மக்கள் மனதில் மிகவும் ஆழமாக உலுக்கியது. அப்பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த அருளானந்தம், பார் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் அதில் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அதுபோக நிறைய அதிமுகவை சார்ந்தவர்கள் அதில் தொடர்புடையவராக இருக்கிறார்கள் என்ற ரீதியில் விசாரிக்கப்பட்டது அந்த வழக்கு. அப்பொழுது மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தியது. குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட பெண்களின் பெயரை அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வெளியிட்டதற்காக மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு அடுத்ததாக மாற்றப்பட்டார். மகளிர் அமைப்புகள் எல்லாம் அந்த பெண்களுடைய பெயர்களையும் முகவரியும் கூறியதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அதிர்வலைகள் எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. அப்பொழுது வழக்கம் போலவே நாமும் அதை மறந்திருந்தோம். இப்பொழுது அந்த வழக்கின் தீர்ப்பு என்றவுடன் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. மீண்டும் அந்த வழக்கின் தீர்ப்பு எப்படியாக இருக்குமோ, இப்படி இருக்குமோ என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டன. தீர்ப்பு நல்ல விதமாக வந்திருக்கிறது. அனைவருக்கும் ஆயுள் தண்டனை. அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதாவது அவர்கள் அனைவருமே ஜெயிலிலேயே, அந்த சிறைச்சாலையிலே தன் ஆயுள் காலம் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. மிகவும் பாராட்டப்படக்கூடிய தீர்ப்பு தான். அந்த நீதி அம்மையாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் சார்பாக. ஆனால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது தமிழக சிறைத்துறையிடம் இருக்கிறது. அவர்களை இன்னும் அவருடைய மீதி உள்ள ஆயுள் காலம் வரையும் அவர்களுக்கு தண்டச்சோறு அழ வேண்டிய சூழலில் தான் அந்த வழக்கு இருக்கிறது. இப்பொழுது இந்த வழக்கு இருக்கும் பொழுது இன்னொன்று நம் காதுபட சில செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இதுபோன்று பரபரப்பான இன்னொரு வழக்கின் தீர்ப்பையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன வழக்கு, அது எப்பொழுது நடந்தது என்றால், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில், அதுவும் குறிப்பாக இந்த எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில் தான் அந்த வழக்கும் அந்த செயலும் நடந்தது. என்ன வழக்கு என்று பார்த்தோம்னா, கொடைநாடு கொலை வழக்கு. கொடைநாடு என்றால் எல்லாருக்கும் தெரியும். அது இந்த 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட இந்த அதிமுகவின் மாபெரும் தலைவராகிய புரட்சி தலைவரின் வழிவந்த, அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதலமைச்சராக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த மிகப்பெரிய ஜாம்பவானாக விளங்கிய, மகத்தில் பிறந்து ஜகத்தையே ஆண்ட அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஓய்வுக்கு கூடமாக ஓய்வறையாக கட்டப்பட்ட அந்த கொடநாடு பங்களா, அந்த குடியிருப்பு மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்று விளங்கிய அந்த இடம். ஏனென்றால் உலகம் முழுவதும் இந்த கொடநாடு பங்களா என்றால் பெயரான இடம். பலகட்ட பாதுகாப்புகள், உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த கொடநாடு பங்களா அமைந்திருந்தது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அவருடைய தோழியாரும் சசிகலாவும் அங்கே அடிக்கடி சென்று வந்த கதைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். அந்த கொடநாடு பங்களாவில் வைத்துதான் மாபெரும் அரசியல் முடிவு திட்டமிடல் எல்லாம் அங்கேதான் நடந்ததாக பேசப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம் மட்டுமல்ல, கூட்டணி முடிவுகள், இன்னும் பிற முடிவுகளை அனைத்துமே அந்த கொடநாடு பங்களாவில் தான் முடிவு செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு வாய்ந்த அந்த கொடநாடு பங்களாவில்
ஜெயலலிதா அம்மையார் 2016 டிசம்பர் மாதம் மரணிக்கிறார். அவர் மரணமே சந்தேக மரணம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இன்று வரையிலும் அதற்கான விசாரணை கமிஷன் அறிக்கை முழுமையாக வந்து அது வெளிப்படுத்தப்படவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2016 டிசம்பரில் அம்மையார் இறந்தவுடன் நடந்த நிறைய கூத்துக்கள் அனைவருக்குமே தெரியும். கூவத்தூரில் நடந்த கூத்துக்கள், சென்னையில் கூவத்தூர் அனைத்து சட்டமன்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே என்ன ஆட்டம் போட்டார்கள் என்றெல்லாம் பல்வேறு கதைகள் நமக்கு தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் நமக்கு வந்து கொண்டே இருந்தது. அது மிகப்பெரிய அசிங்கங்களை நிறைவேற்றிய அந்த கூவத்தூர் அந்த விடுதியில் ஒருவாறாக நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த 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 வீடியோ காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். சசிகலா அம்மையார் அவர்களால் தவழ்ந்து ஊர்ந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் எழுந்து நின்று அவர் அப்படியே ஈன்னு பல்ல காமிச்சிட்டு நிற்பார் தெரியுமா? அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க. அப்படியே இந்த குனிஞ்சுக்கிட்ட அம்மையார்கிட்ட என்னமோ ரொம்ப அடிமை சேவகம் புரிய வந்த நம்பிக்கைக்குரிய தளபதி மாதிரி, அப்படி நம்பிக்கைக்குரியவன் மாதிரி குனிஞ்சுக்கிட்டுலாம் நின்று வேடமிட்ட வேடவாரியான எடப்பாடி அவர்களுடைய நின்ற காட்சிகள் எல்லாம் அன்று நம் ஊடகங்களில் பார்த்திருந்தோம். அந்த சசிகலா அம்மையார் அவருடைய தோலை தட்டி அவரை வாழ்த்தி பேசுவது போன்றெல்லாம் பார்த்திருந்தோம். ஆனால் வழக்கம் போல எடப்பாடியார்கள் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே மிகப்பெரிய துரோகத்தை, அமைதிப்படை சத்யராஜ் அந்த படத்தில் வருவது போன்று மிகப்பெரிய துரோகத்தை, அதாவது அவர் செய்தது சரியோ தவறோ என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவரால் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு சசிகலா அம்மையாரால் பதவிக்கு வந்த ஒரு சில நாட்களிலேயே சசிகலா அம்மையாரை எடுத்தெறிந்து அவரை வெளியேற்றி சசிகலா அம்மையார்களின் துணை அவரின் வழித்தோன்றல்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்றி கட்சியை தன்வசப்படுத்தி கொண்டார், கட்சியை அவரே வைத்து கொண்டார். சரி, அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த சமயத்தில் இந்த கூவத்தூர் அசிங்க சம்பவங்கள் முடிந்து 2017 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நம்ம எடப்பாடியார் அவர்கள் பதவிக்கு வருகிறார். அவர் பதவிக்கு வரும் பொழுதே மிகப்பெரிய அசைன்மெண்ட், அதாவது மிகப்பெரிய தொகையை உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும், ஆட்சி நடவடிக்கைக்கு பல்லாயிரம் கோடி வேண்டும் என்று கேட்கும்போது சமயத்தில் தான் இந்த எடப்பாடியார் அனைத்தையும் தருவதாக ஒத்துக்கொண்டு வந்ததாக சொன்னார்கள். செங்கோட்டையன் அவர்களிடம் கூட ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைப்பதாக சொன்ன பொழுது கூட அவர் எனக்கு இந்த அளவுக்கு செலவு செய்ய முடியாது என்று சொன்னதாகவும், எடப்பாடி பழனிசாமி நான் முழு தொகையும் நான் செலவு செய்கிறேன் என்று அந்த தொகையை தருவதாக வாக்களித்து வந்ததாகவும் சொல்வார்கள். அவருக்கு அந்த தொகை எப்படி வரும், எங்கே இருந்து அந்த தொகையை புரட்டுவது என்றெல்லாம் அந்த சமயத்தில் பேசிக்கொண்டோம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு கிசுகிசுப்பு வைத்தது போல், முத்தாய்ப்பு வைத்தது போல் அவர் ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் எவ்வளவு மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஒரு பெரிய அரணாக, கோட்டையாக விளங்கியதோ அந்த கொடநாடு பங்களா, அதே பங்களாவில் இவர் ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில் 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி இரவு அங்கே இருக்கிற பகதூர் என்ற ஒரு நேபாளியை காவலாளியை அடித்து கொன்றுவிட்டு, குத்தி கொலை செய்துவிட்டு உள்ளே நுழைந்து ஒரு பெரிய கும்பல் கொள்ளையடித்ததாக அடுத்த நாள் செய்தித்தாள்களில் மிகவும் பரபரப்பான செய்திகள் வருகிறது. அவர்கள் கொள்ளையடித்தது எதை கொள்ளையடித்து சென்றார்கள் என்றெல்லாம் உண்மையை சொன்னால் அது உண்மை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியே வந்த உண்மைகளை சொன்னால் மிகவும் அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் சிரிப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். என்னடா அவர்கள் கொள்ளையடித்த விஷயங்களை பற்றி காவல்துறையினர் அவருடைய முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கையில் அவ்வளவு மோசமான ரீதியில் பதிந்திருந்தார்கள். என்ன என்றால், இந்த பங்களாவில் நுழைந்து கொள்ளையடித்து ஒரு குரங்கு பொம்மையையும் 2 வாட்சையும் திருடி சென்றார்கள் என்ற ரீதியில் மிகவும் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கேஸ் விட மோசமான ஒரு கேஸாக அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அதன் பின்பு அரசாங்கங்களுக்கு எதிர்த்து, இந்த கொலையை எதிர்த்து உண்மையை தெரிந்தவர்கள் போராடினார்கள், எதிர்க்கட்சியினர் போராடினார்கள். குறிப்பாக அந்த சமயத்தில் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த தீவிரத்தோடு தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் போராடினார்கள். இந்த போராட்டங்களை அடுத்து அந்த வழக்கு வேறு மாதிரி திசை திரும்பியது. இன்று அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால், இந்த கொள்ளை சம்பவம் நடந்து ஏப்ரல் 23ஆம் தேதி 2017ஆம் வருடம் நடக்கிறது என்றால், இது 2 மாதங்கள் கழித்து, ஏப்ரலுக்கு அடுத்ததாக 2 மாதம் இல்லை, அதாவது அதே ஏப்ரல் மாதத்தில் 6 நாட்கள் கழித்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாக பேசப்பட்ட கனகராஜ், ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் டிரைவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டது, அந்த கனகராஜ் வந்து கொல்லப்படுகிறார், ஒரு விபத்தில் சாகடிக்கப்படுகிறார்.
அவருடைய அண்ணன் கூட அது விபத்து அல்ல, இது திட்டமிட்ட கொலை என்று சொல்லி இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கனகராஜுடன் சம்பந்தப்பட்ட வாளையார் ரவி என்று, வாளையார் என்றால் நம்முடைய செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட், நமக்கு கர்நாடகா தமிழக கேரளா செக் போஸ்ட் வாளையாரில் இருக்கிற அந்த வாளையாறு அந்த ஊரில் இருக்கின்ற ஒருவரும் சயான் என்கிற ஒருவரும் இருவருமாக குற்றஞ்சாட்டப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கனகராஜும் இந்த எஃப்ஐஆரில் அவருடைய பெயரும் இருக்கிறது. ஆனால் இந்த இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த சயான் இதற்கு அடுத்த நாளே ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 5 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய அவருடைய குடும்பத்தோடு அந்த ஆக்சிடென்ட் நடத்தப்படுகிறது. அவருடைய வண்டியின் மீது வேறொரு வண்டி மோதி மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கிறது. அந்த வண்டியில் அமர்ந்திருந்த சயானின் துணைவியாரும் குழந்தையும் அன்று இறந்து போகிறார்கள். சயான் மட்டும் தப்பிக்கிறார்கள். இப்பொழுது அதற்கப்புறம் அந்த ஜூலை மாதம் 2017 சயான் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு இது சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் இடையிலேயே ஒரு சின்ன தகவல் வருகிறது. அது எல்லாரும் ஊகித்த தகவல் தான். ஏனென்றால் மேத்யூ சாமுவேல் என்பவர் இந்த சம்பவத்தை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு துப்பறியும் பத்திரிகை. அவர் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சயான் அப்புறம் இன்னொருவரும் சேர்ந்து பேட்டி அளிக்கிறார்கள். அதில் இந்த கொலையையும் இந்த கொள்ளை சம்பவத்தை எங்களிடம் நடத்த ஒப்படைத்தவர் எடப்பாடியார் என்ற உண்மையை அந்த பத்திரிகையில் சொல்கிறார்கள். அதன் பிறகு இந்த வழக்கின் வேகம் தீவிரமடைகிறது. இன்று வரையிலும் அந்த வேகம் ஏதோ ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் எல்லாரும் விரும்புவது ஒன்றுதான். எப்படி பொள்ளாச்சி வழக்கு எவ்வளவு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு தண்டனையை இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கியதோ, அதே போல் இந்த கொடநாடு கொலை வழக்கிலும் ஒரு சிறப்பான தண்டனை வழங்கப்பட வேண்டும். எப்படி இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிற மாநிலங்கள் மொத்தத்தில் இந்த பாலியல் குற்றங்களை செய்பவர்களுக்கு இப்படி ஒரு பொள்ளாச்சி கொலை வழக்கு அந்த வழக்கு தீர்ப்பு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்ததோ, அதுபோலே இது போன்ற அரசியல் கொலைகளை நிறைவேற்றும் அரசியல் கொலையாளிகளுக்கு நாங்கள் குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை. இந்த அரசியல் கொலையாளி, ஏன்னா இது அரசியல் கொலைதான், அரசியல் சம்பந்தப்பட்ட கொள்ளை சம்பவம் தான். முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் கொள்ளையடிப்பது என்பது ஒரு அரசியல் சார்ந்த விஷயம். இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் கொலையாளிகளை நீதிமன்றம் தக்க முறையில் கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். அப்படி அளித்தால்தான் இந்த அரசியல் சதிகாரர்கள் பயப்படுவார்கள், நாடு உருப்படும் என்ற என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.